சட்டமன்றத்தில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆசையோடு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கடலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பேச்சு கேட்கறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருந்ததுங்க. என்னன்னு சொல்றாருன்னா, ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆசியுடன் எம்கே ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு சொல்றாருங்க. உண்மையிலே அது என்ன எப்படி சொல்றாங்கன்னே தெரியல. என்ன ஒரு எம்எல்ஏ லெவலில் இப்படிலாம் சொன்னாக்கா எதுக்கு ஐஸ் வச்சு பேசுறாங்கன்னு தெரியல. நமக்கு தெரியுது எதுக்கு ஐஸ் வச்சு பார்க்குறாங்கன்னு தெரியுது. இப்படி இல்லாமல் போய் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு எங்களுக்கு உண்மையிலே மக்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இவர் ஆட்சியை ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைய வரலையும் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுங்கிற நோக்கத்திலேயே போயிட்டுருக்காரு. அந்த ஒரு இதை அவர் மனப்பூர்வமாக அவரை மீறி ஜெயலலிதா எம்ஜிஆர் எதிர்கட்சியில் இருந்தால் கூட ஒரு நல்லது செய்கிறவளை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பாராட்டுக்கு தான் நான் கருதுனேன். எனவே அவருடைய பாராட்டுகள் தான் இது நம்முடைய முதலமைச்சருக்கு மீண்டும் வருவதற்கான ஒரு பாராட்டுதலாக இதை நான் எடுத்துக்கிறேன். எதிர்பார்த்து பேசுகிறாங்களா இருக்கலாம் சார், அது உள்நோக்கம் நமக்கு தெரியல. எதிர்பார்க்கலாம், இல்லை இவங்க ஸ்டாலின் எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா எடப்பாடி எதிர்பார்க்கலாம். யாரோ கூட்டணியில் வரலான்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையா? அது நம்ம ஃபுல்லாக பண்ண முடியாது இல்லைங்களா? அதை பற்றி நம்ம ஒன்றும் தெரியாது. கூட்டணியாக கூட வரலாம், அது அவங்க தான் சார் முடிவு எடுக்கணும். நாம் எதுவும் சொல்ல முடியாது. பொதுமக்கள் இல்லை, அது வரலாம், எது வேணாலும் வரலாம், தப்பு கிடையாது ஒன்றும். ஆனால் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மக்கள் குரல் பகுதிக்காக கடலூர் பகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.